ம் தாத்தா இப்போ சொல்லுங்க, இந்த நீங்கள் இந்த புஸ்தகம் எழுதியிருக்கல. ஆமாம். இந்த ஆமாம் சொல்லு. ஸ்ரீ வித்யா நவாவரண பூஜை. இதுதான் அந்த புஸ்தகம் இல்லையா? ஆமாம். ஸ்ரீ வித்யா நவாவரண பூஜை. அப்புறம் இன்னொன்று என்னது? இது பாட்டி போட்டுருந்தேன். அது சாதாரணம். அது சாதாரணம். ஸ்ரீ வித்யா நவாவரண பூஜை குஹானந்த மண்டலி அப்படின்னு போட்டுப்பா. குஹானந்த மண்டலி. அவள் சம்பிரதாயப்படி சுருக்கமாக போட்டுருக்கணும். எரிச்சல் ஒரு 2 hours போட்டு பண்ணுறாப்புல போட்டு பூஜை. 4 hours-ஆ? 2 hours போட்டு பண்ணி. நான் குழந்தையா இருக்கச்சு. ஆனால் நீங்கள் கிட்டத்தட்ட 6 மணி நேரம் பண்ணுங்க. அது போல் பெரிய பூஜை. இதே தான். ஆனால் அதுவும் இதே தான். ஆனால் பூஜை பெருசு நல்ல பெரிய பூஜை. அது இதுக்கு பேர் ஆவரண பூஜைன்னு பேர். ஆவரண பூஜைன்னாக்க ஆவரணம்னா மறைப்புன்னு அர்த்தம். ஒரு தலையை போட்டு மறை சாப்பிடலாம். பிள்ளை இருக்கிறது நமக்கு கண்டுபிடிக்க தெரியாது. அந்த மாதிரி ஆவரண பூஜைன்னு பேர் இருக்குது. இது பெரிய பூஜையாக இருக்கிறதுனால ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் தனித்தனியாக பண்ணுவார். ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் தனித்தனியாக அதுக்குள்ளதெல்லாம் பண்ணி அதுக்கு தனியாக நைவேத்தியங்கள்லாம் பண்ணி கற்பூரத்தை காமிச்சு அதை முடிச்சுட்டு அப்புறம் அடுத்த ஆவரணத்துக்கு போவான். ஆவரணம்னா என்னது? ஆவரணம்னா மறைப்பு. மாயைன்னு கேட்டு மாயைங்கிற தீரி என்னன்னா நம்ம வேண்ட பிரம்மங்கிறது அத்வைத சாஸ்திரத்தில் பிரம்மங்கிறது மனுஷன் தான். அதை ஜீவன்னு சொல்லுவான். ஜீவன்னு சொல்லுவான். அந்த பிரம்மத்தை அந்த ஜீவனுக்கு அவித்யை இருக்கிறதுனால அந்த பிரம்மத்தை தெரியல இருக்குது. இந்த பிரம்மத்தை அதுக்கு தெரிஞ்சுக்க முடியல. அதுக்கு தெரிஞ்சுட்டா மாயெல்லாம் நம்ம ஜெயிச்சா தெரிஞ்சுன்னுட்டா அதுக்கு பேர் பிரம்ம சாட்சாத்காரம்னு பேர். பிரம்ம சாட்சாத்காரம்னு பேர். அது அவளே பிரம்மமாயிடுறான். அந்த பிரம்மம் தான் தெரியும். அவளுக்கு கண்ணை தண்டு பார்த்தா வெளியே சாட்சாத்காரம் உள்ளவளுக்கு இந்த உலகமே தெரியாது. அவளுக்கு உலகமே தெரியாது. அது பேர் என்ன? பிரம்ம சாட்சாத்காரம். அவளுக்கு உலகமே தெரியாது. இது பேர் பிரபஞ்சம்னு சொல்லுவாள். நம்ம உலகம் தமிழில் நம்ம சான்ஸ்கிரிட்டில் பிரபஞ்சம்னு சொல்லுவாள். யூனிவர்ஸ் பிரபஞ்சம்னு சொல்லுவாள். இந்த பிரபஞ்சமே அவளுக்கு தெரியாது. அந்த சாட்சாத்காரம் வந்தவளுக்கு திரும்பின இடங்கள்லாம் அந்த பிரம்மம் தான் தெரியும். போதேந்திராள் மாதிரி. ஆமாம், போதேந்திராள். அப்புறம் இன்னும் நெரூர் இவர் சதாசிவ பிரம்மேந்திரா ரொம்ப பேர் இருக்காங்க. இப்போ வழக்கெல்லாம் இருக்கணும். ஜெயதேவர்னு இருக்கார். அஷ்டபதி இன்னைக்கு அஷ்டபதி பாடி பண்ணுறாள். இவரே பரமாச்சாரியார் அப்படிதான் இருந்தார் கடைசியில். ஆமாம். அந்த மாதிரி இந்த பூஜை பண்ணுறோம் குறைச்சது என்ன? இது கஷ்டம். இது முழுக்க அம்பாடை வேண்டுது. மாயைங்கிறது அம்பாள் தான். மாயைன்னு சொல்கிறேன். மாயைன்னா நமக்கு நம்ம தான் பிரம்மன்னு தெரியலேன்னு சொல்கிறோமே. அந்த மாயைங்கிறது அம்பாள் தான். அதையே வெட்டி போல யாராவது கேளு. அம்பாளே தான் மாயை. நீ எதுக்காக இந்த பூஜை பண்ணுறேன்னா ரொம்ப நீ பால்பட்டு ரொம்ப இது பண்ணு. இந்த அம்பாட்ட அப்படி சரண்டர் ஆகி அப்படி நீ பூஜையை திருப்தியாக பண்ணிவிட்டேன்னா அந்த மாயை உனக்கு விலையை போயிடும். மாயை விலையை போயிடுச்சுன்னா நமக்கு பிரம்ம சாட்சாத்காரம் வந்துடும். மோட்சம்னு பேர் இருக்குது. அதுக்கு பேர் தான் மோட்சம். வேறு ஜென்மா கிடையாது, இன்னொரு ஜென்மா கிடையாது. அந்த மாதிரி பூஜை அது. இது நவாவரண பூஜை. அது ஒவ்வொரு சம்பிரதாயம் வச்சுட்டு இது குவான மந்திரங்கள் ஜாஸ்தி. அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அது ஒரு நவாவரண பூஜை சம்பிரதாயம். அதில் மந்திரங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும். இதில் குறைச்சலாக இருக்கும். இதில் மந்திரங்கள்லாம் ஜாஸ்தி. இது மாத்திரம் பண்ணி உருவாக்கியது.
பாஸ்கர் ராயர்னு இருக்குது. ஆ, பாஸ்கரபுரங்கிறதுல பாஸ்கர் ராயர்னு இருக்கு. பாஸ்கர் ராயபுரம். அதில் பாஸ்கர் ராயர்னு இருந்தார். அவர் தான் இதை வந்து அவரோட சிஸ்டர் அவளால் தான் இதை வந்து கண்டுபிடிச்சி பண்ணது. அது மாதிரி வந்து இதில் நான் ரொம்ப சிம்பிளாக போட்டிருக்கேன்னாக்கா 2 மணி நேரத்தில் போட்டிருக்கேன்னாக்கா. இது சொல்லுங்க, இந்த ஸ்டேஜில் இப்போ நான் வந்து பாலா திருப்புர சுந்தரி எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இது நீங்கள் எடுத்துன்றது ஷோடசிக்கு அடுத்த லெவல். ஸோ அது என்ன ஸ்டேஜ், முதல் ஸ்டேஜ் என்ன, எப்படி அதில் ப்ராக்ரஸ் ஆனோம்? ப்ராக்ரஸ்னாக்கா இப்போ முதல்ல வந்து பாலா திருப்புர எப்போவுமே விநாயகர் உண்டு. எங்களுக்கெல்லாம் வல்லப கணபதியும் முதல்ல வந்து உபதேசம். இந்த ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் குலாம் அது வல்லப கணபதி. அடுத்தது வந்து சிவன், ஓம் ஹ்ரீம் நமசிவாய அப்படின்னு வந்து சாம்பசாதாசக்தி அப்படின்னு 2வது. 3வது பாலாவிலேருந்து. பாலா சண்டி வராது, இல்லை மேலே ஏதோ சண்டி பிடிச்சுன்னு இருக்கேன். அப்புறம் வந்து சௌபாகிய பஞ்சதசின்னு உண்டு. சௌபாகிய பஞ்சதசிக்கு மகாசோடசின்னு உண்டு. பாலைக்கு அப்புறம் சௌபாகிய பஞ்சதசி, பஞ்சதசிக்கு அப்புறம் மகாசோடசியா? மகாசோடசி. அதுக்கப்புறம் என்ன வச்சுருக்கான்னா அவள் வந்து உச்சிஷ்ட கணபதினு ஒன்று வச்சுருக்கான். கடைசியில் பாலா இல்லை விநாயகர், பாலா, சௌபாகிய பஞ்சதசி, மகாசோடசி, உச்சிஷ்ட கணபதினு இதில் வந்து 5 வந்து உள்ளது வேணும். அப்போ அந்த மகா பாதுகை அதெல்லாம் மகாபாதைன்னு இதிலே வந்துடும். எல்லாம் இதிலே வரும். கடைசி லாஸ்ட்டு சொல்லி கொடுத்தான்னு சொன்னேன். அதெல்லாம் வந்து தலையில் இப்படி கை வச்சுட்டு இப்போ ஆசமனம் பண்ணுறாப்புல இது பண்ணுறாப்புல எல்லாம் பண்ணுறது. ஒன்றுக்கு ஞாசங்கள்லாம் உண்டு இல்லையா? ஆமாம். ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் ஒரு முத்திரை உண்டு. முத்திரையிலேயே வந்து அம்பாள் வந்து பிரைத்தி ஆவரம். ரிஷி சந்தஸும் உண்டு அதுக்கு. ரிஷி சந்தஸ் அப்புறமா ஞாபகம். ஆமாம், ஒவ்வொரு ஜபத்துக்கும் உண்டு. ரிஷி சந்தஸ் உண்டு, எல்லாத்துக்கும் உண்டு. எல்லாத்துக்கும் வந்து உண்டு வந்து. இப்போ நான் வந்து 8 ஜபம் பண்ணுறேன் டெய்லி. 8 ஜபம் பண்ணுறேன். என்னென்ன பண்ணுவேன்? முதல்ல வந்து விநாயகர், வல்வகணபதி. 2வது வந்து சிவன். அதுக்கு பேர் சாம்பதாசன். சக்தி பஞ்சாட்சரின்னு பேர். சக்தி பஞ்சாட்சரி, அம்பாளை சேர்த்து பஞ்சாட்சரி. 3வது வந்து பாலா. அதுக்கு அடுத்து வந்து சண்டி பண்ணுவேன். சண்டி. அதுக்கு அடுத்து வந்து சௌபாகிய பஞ்சு. அதுக்கு அடுத்து வந்து சோடசி. சோடசிக்கு அப்புறம் வந்து உச்சிஷ்ட கணபதி. 7 ஜபம் பண்ணுவேன் டெய்லி. பண்ணி விட்டு தான் முடிப்பேன். இது ஒவ்வொரு ஆவரணத்துக்கும் ஒரு முத்திரை உண்டு. அம்பாளுக்கு வந்து முத்திரையில் பிரியம் ஜாஸ்தி. அர்ச்சனை பண்ணுறேன். அப்புறம் நீ அம்பாளுக்கு முத்திரையை காமிச்சேன்னா அதுக்கு வந்து ஒரு உதவி ஆச்சு. அம்பாளுக்கு வந்து ஒரு பிரீத்தி. இப்போ ஒன்று வந்து ஃபஸ்ட்டு ஆவரணம்னு ஒன்றுக்கு பேர் ராம், க்ரீம், க்ரீம், அந்த மாதிரி க்ளீன், ப்ளூம், குரோ, ஹசக்க பிரேம், இது வந்து யுவனி முத்திரைன்னு பேர். யுவனி முத்திரை எல்லோரும் போடுவா. இந்த மாதிரி நமஸ்காரம். ஆமாம், கையில் விட்டு நாங்கள் வந்து சாஷ்டாங்கமாக கோயில் வந்து நமஸ்காரம் பண்ணக்கூடாது. அதனால் இந்த மாதிரி போட்டால். ஏன்னா நீங்கள் என்ன சொன்ன, கோவில் போனாக்க அந்த இதுக்கு கர்ப்ப கிரகத்துக்கு வாசல்லே நீ இதை பண்ணலாம்டா, பண்ணலாம் அதை அப்படின்னு சொன்னேன். இல்லைன்னா துவஜஸ் கம்பத்துக்கு தான் போய் பண்ணணும், கோயிலுக்குள்ளே பண்ணணும், எல்லாம் பண்ணணும். அது மாதிரி இது பெரிய சமாதானம் இல்லை. சாதாரண ஏதோ பஞ்சாயன பூஜைன்னு. அந்த பாலா திருப்புர சுந்தரி தான் குழந்த அம்பாள். ஆமாம். பஞ்சதசிங்கிறது சௌபாகிய பஞ்சதசின்னு சொல்கிறோம்ல. அந்த சௌபாகிய பஞ்சதசிங்கிறது கொஞ்சம் வளர்ந்து ஒரு
35 வயசு 40 வயசு. மிடில் ஏஜ்டு. மகா கௌசிங்கிறது வந்து நல்ல சுமங்கலி, நல்ல பழுத்த சுமங்கலி, 60 வயசு 50 அந்த மாதிரி. அந்த மாதிரி ஸ்டேஜ். சண்டிங்கிறது என்னது? சண்டிங்கிறது வந்து அவள் வந்து இருக்கிற எல்லாரோட பலத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு அசுரால் அழைத்து நவராத்திரி போது சண்டி பாராயணம். ஆனால் அது வந்து ஹவாவரண பூஜை வராது. ஏதோ ஜபம் பண்ணுறாங்க வந்து அப்படி இதில் வராது. நவராத்திரி வரும். என்ன ஸ்டேஜஸ் இதில்? என்ன ஸ்டேஜ் ஃபஸ்ட்டு என்ன நீங்கள் பண்ணுவேன்? ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டில் அந்த இதுக்கெல்லாம் அந்த சாலிகிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணுறதுல அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் உண்டா இல்லை அது வேறையா? அதாவது ஆக்கள் பஞ்சாயதன பூஜைன்னு எல்லா இடத்துலையும் உண்டு. ஆல் பிராமின்ஸ் பஞ்சாயதன பூஜை. 5 சாமி, 5 பஞ்சன்னா 5 சாமியை வச்சுன்னு பூஜை பண்ணுவோம். அது எல்லா இடத்துலையும் அந்த பூஜை பண்ணி அவளுக்கு அந்த சாமிக்கு நெய்வேத்தியம் மட்டும் தான் சாப்பிடுவாங்க. அது வழக்கம், எல்லா பிராமின்ஸுக்கும் உண்டு. அது வந்து என்ன, அது சிவ பஞ்சாயதனம்னு வந்து மாத்தில் வச்சுக்கிடுவார். சிவன் நடுப்புற இருக்கும். சுற்றியும் ஒரு 4 சாமி இருக்கும். விநாயகர், விஷ்ணு, அம்பாள், சிவன். நடுப்புற வந்து சிவன், சூரியன் 5 சாமி இருக்கும். அதுக்கு ஒன்றுக்கும் பூஜை பண்ணி அது ஒன்று 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடணும். அது ½ அன் ஹவர் தான். ½ தான். அதை முடிச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நெய்வேத்தியம் பண்ணிட்டு சாப்பிட்டு வெளியில் போகணுமோ போகணும். ஆனால் எல்லா இடத்துலையும் பண்ணணும்னு சாப்பிட்றான் பெரிய வேலை சொல்லியிருக்கேன். அது பண்ணாமல் இருக்கக்கூடாது. ஒரு நாள் கூட பூஜை அந்த பூஜை இல்லாமல் இருக்கக்கூடாது. அந்த அந்த இதை பஞ்சாயதன பூஜை. ஆமாம், அது எல்லா இடத்துலையும் இருக்கும். அதே மாதிரி எல்லா விக்கிரமும் இருக்கும். விஷ்ணுக்கு போய் ஒன்றும் ஒரு கல் மாதிரி இருக்கும். சாலிகிராமம். விஷ்ணு வந்து சாலிகிராமம். சூரியனுக்கு வந்து அதுக்கும் ஒரு கல் இருக்குது, பழங்கி மாதிரி இருக்கும். இன்னும் வந்து விநாயகருக்கு வந்து இது மாதிரி இருக்கும், ரெட்டு கலர். ஆமாம், ரெட்டு கலர். சிவனெல்லாம் காக்க மாட்டான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். உருண்டையாகவும் வச்சுக்கலாம், அந்த இது மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பூஜை பண்ணுறது. ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு இது மந்திரம் சொல்லி அது என்ன பண்ணிட்டா, இது வந்து மேரு வச்சுருந்தா எல்லோரும் பண்ணுவார். மேரு அவள் மேரு வச்சுருந்தா இது பண்ணு. இது விக்கிரகம் கிடையாது. இந்த பூஜைக்கு இந்த போட்டிருக்க மாதிரி மேரு தான் இருக்கணும். மேரு வச்சுருந்தா பண்ணணும். இந்த மேருக்கு வந்து அதுக்கு அது எல்லாத்துக்கும் தனித்தனியாக நிறையா இது இருக்குடா. ஒன்றுக்கும் அர்த்தம், ஒன்றுக்கும் இது, ஒன்றுக்கும் மேலுன்னா எப்படி இருக்கும் சொல்லுங்களேன். என்னென்னு இப்போ உட்காந்து சொன்னேன்னா ஒன்றுமே வேணும். ரொம்ப நாளைக்கு இன்னொரு 5 வருஷம் ஆகிடும். நான் ஒரு புஸ்தகம் போட்டுருங்க, என்ன பாரு, நான் ஒரு புக்கு போட்டுருங்க. இது இல்லாமையா? ஆமாம். அது என்னது எனக்கு தெரியாது. வேறு புக்கு போட்டுருங்க. இன்னும் ஒரு புக்கு இருக்குது. எங்கே இருக்குது? எடுத்து தரவா? அது வேணும், படித்து பாரு. இதனா அந்த இது வந்து டெய்லி பண்ணுறதுக்காக எழுதி. சரி, அது என்னது? அது வந்து நமக்கு விஷயம் தெரியுது. அது தெரியவே தெரியாது எனக்கு இருக்கிறது. அது இருக்கண்ணே, எல்லோரும் கொடுக்கலையா? என்கிட்டே கொடுக்காம வச்சுன்னு இருக்கல. எப்படி காப்பி ஜாஸ்தி இல்லை, நான் எடுத்துறேன். இங்கே எடுத்தாங்க. நான் அதை அவள்கிட்ட சாஃப்ட் காப்பி வாங்கிக்கிறேன். ரமணா பிஸ்னஸ்லேருந்து. எந்த ரமணா? அவள் தானே அடிச்சிருப்போம். ஆமாம், அவள்கிட்ட எங்கே வச்சுருக்கா? அவன் நான் வாங்கிட்டேனே இதை. இப்போ இந்த புஸ்தகத்தை அவள்கிட்ட நான் சாஃப்ட் காப்பி வாங்கிட்டேன். இது இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா அதையும் வாங்கியிருப்பேன் நான். சரி, இப்போ விட்டுருங்க, அப்புறமா எடுத்தாங்க. இப்போது சிவ பஞ்சாயதன பூஜைக்கு 5 சுவாமிக்கும் 5 மந்திரங்கள் சொல்லி அபிஷேகம் பண்ணுறேன். ஆமாம், அதாவது இந்த மேரு தான் பிராதானியம். இவர் எங்கள் குருநாதர் என்ன பண்ணார், குருநாதர் எனக்கு பரமேஸ்வரி குரு, வேம்பு சாஸ்திரிகள் குரு. யோகானந்தநாதன் அவருக்கு மேலே இருக்கவர் பரமகுருன்னு பேர். அந்த சிதானந்தருங்கிறவர் சுப்பிரமணியன்னு பேர்.
வாத்தியார்னு பேர் சார். அவர் வந்து டீச்சராக இருந்தார். அதனால் அவர் வந்து சிதானந்தன் பேர். அவர் வந்து எனக்கு பரமேஸ்வரி குரு. அவர் என்ன பண்ணார், மேலும் பிரதானி சரி மேலுவிஷன் பண்ணுறோம், அதனால் ஏற்கனவே நம்ம வந்து பஞ்சாயத்து பூஜைன்னு ஆற்றல் வச்சு பண்ணியிருக்கோம், அதனால் இந்த பூஜையோடு அதையும் நம்ம சேர்த்துப்போம் அப்படின்னு அவரெல்லாம் கொண்டு வந்தார். இது இதையே இந்த நவாவரண பூஜை, நவாவரண பூஜையிலேயே அதுக்கு பேர் சதுராயண பூஜைன்னு பேர். சதுராயணம் 4. இது ஒன்று நிச்சயம் பண்ணி ஆகணும். சதுராயணம்னா அந்த சூரியன், அது மாதிரி விஷ்ணு, அது மாதிரி சிவன், கணபதி, அந்த 4க்கும் நம்ம தனித்தனியாக வந்து ஏதோ சின்ன மந்திரமாக சொல்லி ஒரு அபிஷேகம் அர்ச்சனை பண்ணி நம்ம பண்ணிவிடுவோம் அப்படின்னு அவரெல்லாம் கொண்டு வந்து இதிலேருந்து சேர்த்துட்டார் அவர் சிதானந்தன். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பஞ்சாயதன பூஜையோடு சேர்த்து நவாவரண பூஜையும் ஃபிக்ஸ் பண்ணி ஆமாம் இன்டகிரேட் பண்ணிட்டார் அவர். ஸோ இப்போ அந்த ஸ்லோகங்கள் சொல்லி அபிஷேகம் பண்ணிட்டோ அப்புறமா நவாவரண பூஜைக்கான அந்த அத்தனை அவாகனம் பண்ணோம். அவாகனம் பண்ணிட்டு அதுக்கு தான் கட்கமாலான்னு ஒரு அர்த்தனை இருக்குது. கட்கமாலான்னு அதில் நவாவரணத்தில் வர தேவிகள்லாம் அதில் வர அம்பாள்லாம் எல்லாம் இதில் வந்துடும். அது ஒன்று பண்ணாலே எல்லாரையும் பண்ணாப்புல அர்த்தம். கட்கமாலான்னு வச்சுட்டுருக்காங்க. அந்த அர்ச்சனையை பண்ணிவிட்டாலே நீ எல்லாம் பண்ணாப்புல இருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து அது மாதிரிலாம் வச்சுருக்கோம். நீ 2 புத்தகம் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அது கம்ப்யூட்டர்லேயே இருக்குது. அதான் நீ படுத்து பார்த்தது நீ அதில் ஏதாவது சந்தேகம்னா கேள்வி சொல்கிறேன். சரி, இப்போது முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுவேன், அந்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஷோடசோபச்சாரத்துக்கு சின்னதாக வச்சுருப்பேன். விசிறி, அப்புறம் அந்த கோவிலில் பெருசாக பண்ணுறதே நீங்கள் சின்னதாக வச்சுருப்பேளே, ஷோடசோபச்சாரம் பண்ணுவாளே கோவிலில், அந்த மாதிரி நான் குழந்தையா இருக்கிறச்சே வச்சுட்டு இருப்பேன். நீங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது? விசிறி மாதிரி ஒன்று. ஆமாம் அந்த இதில் அது எப்போவுமே அது உண்டு. இதுலேயே இருக்குமே. அதுவும் இது சேர்ந்ததா இல்லை அது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பண்ணுறது? இல்லை எல்லாம் பூஜைன்னு எல்லாத்துல சேர்ந்துதான் போட்டுங்க. லலிதாய் சத்திரம் கல்பியாமி. ஓ, இதுதானா அது? அது எல்லாருக்கும் பூஜையில் கடைசியில் உண்டு. அந்த உபசாரங்கள்லாம் பண்ணுறதெல்லாம் உண்டு. லலிதாயை சாமரம் கல்பயாமி, பஞ்சாமலுமே வச்சுருந்தேன். கல்பயாமி. ஓ, விசிறினா விசிறியே வச்சுருந்தேன். சாமரமா? விசிறினா விசிறி, சும்மா வாயால் சொல்கிறது இல்லை. ஆமாம், நிஜம். வெள்ளை செல்வேல் வெறும் புஷ்பத்தை போடுவா. நான் வச்சுருந்தேன். பாட்டியோட இது அது விசிறியை வாங்கிட்டு வர சொன்னான். அதை வந்து அப்புறம் வந்து சாமரம் வாங்கிட்டு வர சொன்னான். சின்னதா எங்கே வாங்கினது? அதெல்லாம் கிடைக்காது. அங்கே விசிறி வந்து வெளியில் வாங்கினேன். குருவாயில் நிறையா இருக்கும். அங்கே சாமரம்னா என்ன, சாமரம் வாங்கி சில இடங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் அங்கே கிடைக்கும். சின்ன பார்த்துருக்கேன் நான், குழந்தையா இருக்கச்சே பண்ணுவேன். ஆமாம், சாமரம் பண்ணுவேன். எதனும் நம்பிக்கை சாமரம் சர்வோபதானம் நான் சின்னதாக போட்டேன். ஒன்றுக்கும் இருக்குன்னா நிறைய மந்திரம் இருக்குது. நாம் ஒரு 4-5 போட்டிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நெய்வேத்தியம், கற்பூரம், நெய்வேத்தியம். ஆமாம், அவ்வளோதான். ஸோ அந்த இது பூஜை பண்ணுறதுக்கு இந்த புக்கு. ஆமாம். இதுலேயே நீங்கள் வந்து அந்த பஞ்சாயதன பூஜையும் இருக்கா இதில்? அது இல்லையா? பஞ்சாயதன பூஜைங்கிறது அந்த மந்திரம் வேறு. அது ஈஸி, எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது ஒன்றும் அது 1/2 மணி நேரம். இல்லை நான் என்ன கேட்குறேன், அப்போ அந்த பூஜை ஈஸி எங்கேருந்து வேணால் கற்றுக்கலாம். இந்த பூஜை இதுலேருந்து கற்றுண்டுலாம். அந்த பூஜையோட ஞாசம் பண்ணிட்டு அப்புறம் இதோட ஞாசத்தை பண்ணணுமா, இல்லை அதை பண்ணி முடிச்சுட்டு இந்த இதை ஆரம்பிச்சு இது பண்ணால் அது பண்ண வேண்டாமா? அது பண்ணால் அது பண்ண மாட்டலாம். அது வந்து அவசரமாக ஓடுறதுக்கு தான் பண்ணுறது. அது இதுலேயே எல்லா சுவாமியும் இருக்கு. அப்போ எல்லாம் அதை விட பெருசாக செய்யுது. எல்லாம் வந்துடுது. இல்லை, இப்போ நான் என்ன கேட்குறேன், எல்லா சாமியும் வந்துடுது. இல்லை, இதுலேயே சூரியன் வருது, விநாயகர் வருது, விஷ்ணு வருது,
எல்லாமே இதில் கணபதி வருது, எல்லாமே இதில் வந்துடுதான். அப்போ அந்த எல்லாருக்கும் ஒரு சின்ன சின்ன அர்ச்சனை போட்டிருக்கேன் நீ இல்லை. அப்போ அந்த இது அபிஷேகம் பண்ணுவேல, அந்த அந்த விநாயகருக்கு தனியாக, சூரியன் விஷ்ணுக்கு தனியாக பண்ணுறேன், அதெல்லாம் எல்லாத்துக்கும் இன்னும் ஒன்றா வச்சு பண்ணலாம். ஒன்றா வச்சு பண்ணிடலாமா? சந்தனத்தை கரைச்சி ஊற்றுவேள், தயிர் கொஞ்சம் ஊற்றுவேள், வேண்டாம், எல்லாத்தையும் ஒன்றா வச்சு பண்ணிடணும். ஓ, எல்லாத்தையும் ஒரு தாம்பாளத்தில் எல்லாத்தையும் வச்சு இந்த மந்திரத்தை சொல்லியே பண்ணிடலாம். அவ்வளோதான். இதுதான் பெருசு இருக்கிறதுலையே. ஆமாம், இதை இப்போ எடுத்து வைக்கணும்னா இது தெரிஞ்ச குரு எடுத்து வச்சா தான் இது நம்ம பண்ணுறதுக்கு இது. அந்த மந்திரம் வேணும், ஷோடசிங்கிற மந்திரம் வேணும், அட்லீஸ்ட் பஞ்சதசின்னு வேணும். அந்த பஞ்சதசி ஜபம் எடுத்துட்டா தான் இது பண்ணலாம். பஞ்சதசிங்கிறது என்னது? அதான் ஷோடசிக்கு முன்னாடி. ஷோடசிக்கு முன்னாடி அந்த இது சௌபாகிய பஞ்சதசி. ஐம் காயலகிரீன், க்ளீன் மசகலகிரீன், சௌ சகலகிரீன். அது ஏதோ 16 வரும் பேல. 14 வருடம் வந்து லகு ஷோடசின் பேர். இது வந்து 15 வரும். காயலகிரின்னு 15, காயலகிரி அசகலகிரின் சகலகிரின்னு 15. அதில் வந்து ஐம் க்ளீன் சவுன்னா அம்பாள். அதனால் சௌபாகிய பஞ்சதசிக்கு என்ன வச்சுரு காய்கறிலையும் க்ளீன் அசகலகிரின் சௌ சகலகிரின்னு வச்சுருக்கா. சௌபாகிய பஞ்சதசி அதான் மந்திரம் இருக்கு. ஷோடசிக்கு அது பெருசு. எல்லாத்தையும் 108 தடவை சொல்லுவேடா? எல்லாத்தையும் 108 தடவை சொல்லுவேடா? எல்லாத்தையும் ஷோடசி 214 தடவை சொல்லுவேன். 216? ஆமாம். ஓம்பூர் போசோவே சொல்ல முடியல, எப்படி சொல்லுவேன்? 714 சொல்லுவேன். பாக்கியெல்லாம் 54 படி. 54 இல்லைன்னாக்கா இந்த மாலை வந்து 27 வாட்டி. ஆமாம். ஒரு தடவை மாலையில் என்னென்னா இதுக்கு பேர் மேருன்னு பேர் மாலையில். ஓ, அதான் மேருவா? ஒன்று தனியாக நிற்கிறது இருக்கியா, இதுக்கு பேர் மேருன்னு பேர். இப்படி 12 வரையன்னு வச்சுக்கோ. இங்கேருந்து எப்படி 12 வருது, இதுலேருந்து இப்படி 12 வரேன்னா 27 வரும். இந்த மேரு வரைக்கும் இது வரைக்கும் 27 வரும். ஜெபம் பண்ணுறது இது தாண்டி அந்த பக்கம் போகக்கூடாது. இன்னொரு 27 பண்ணோன்னா பின்னாடியே வரணும். அது ரூல், அதுதான் சம்பிரதாயம். இது மேரு வந்து தாண்டப்படாது, கை தாண்டப்படாது, விரல். ஓ, அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொரு 27 பண்ணுமோனா அது பின்னாடியே இப்படி வரும். பழக்கத்தில் ஒன்று பின்னாடியே சம்பிரதாயம், சாஸ்திரம் கிடையாது, சம்பிரதாயம். சம்பிரதாயம் பின்னாடி வரும், பின்னாடியே பண்ணுவோம். அதுக்காக எப்படி வச்சுக்கணும், இந்த விரலில் விட்டுடணும், இது வந்து உருட்டல் தான் வச்சுக்கணும். இந்த விரல் படக்கூடாது, இந்த 2 விரலும் படக்கூடாது. இப்படி தான் மாலை இப்படி வச்சுக்கணும், இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், மேலே போடுறது, இப்படி போனால் கீழே போடுறது, ரிவர்ஸு. அந்த மேலே ஒரு ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணக்கூடாது. ஆள்காட்டி விரல் ஒன்றும் யூஸ் இல்லை, யூஸ் கிடையாது. கட்டை விரல், நடுவரல். ஆமாம். இது உருட்டுறதுக்கு, இது பிடிச்சிக்கிறதுக்கு இது 3, உருட்டுறதுக்கு இது கட்டாரு. இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வெளியில் உட்காந்து வேணும் ஒன்றும் பண்ணுறது. எல்லாத்தையும் இந்த இது ஜபங்கள்லாம் பண்ணிவிட்டோ அப்புறம் தான் அபிஷேகம் பண்ணுவேல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன் சங்கல்பத்துக்கு அப்புறம்? எப்படின்னா ஜபம் முடித்ததுக்கு அப்புறம்னா இல்லை, பூஜை முடித்ததுக்கு அப்புறம்னா ஜபங்கணும் முடிக்கணும். சம்பிரதாயம் எப்படின்னு சொல்கிறாங்க, பூஜைன்னே தனியாக கிடையாது, பூஜைன்னு தனியாக கிடையாது. சம்பிரதாயம் வந்து ஜபம்தான் இம்பார்ட்டண்ட். அவள் என்ன சொல்கிறா, ஜபத்தில் ஒரு ஸ்டேஜில் ஜபத்தை நிறுத்திட்டு பூஜையை பண்ணிட்டு பூஜையை முடிச்சுட்டு இந்த ஜபத்தை பூர்த்தி பண்ணணும். தெரியுது, ஜபத்தை முதல்ல ஜபத்தை ஆரம்பிச்சிடணும்டா. ஜபத்தை ஆரம்பித்து ஜபம் பண்ணே வரணும். ஒரு ஸ்டேஜ் வந்தவுடனே ஜபத்தில் நிறுத்திடுவோம். அந்த ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, அந்த ஸ்டேஜ் வந்தவுடனே ஜபத்தை நிறுத்திடுவான். 216னாக்கா 50% முடிச்சுட்டு நிறுத்திடணுமா?
216 அப்போ பண்ணுங்க ஒன்றும் அவசியம் இல்லை. அது அப்புறம் எப்போ கூட பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டேஜ் அங்கன்யாசம் கலன்யாசங்கள்லாம் முடிச்சுட்டியா, அது வரைக்கும் ஒரு ஸ்டேஜ் வந்தோடனே வச்சிடணும். அப்புறம் பூஜை பண்ணணும். பூஜை பண்ணி முடித்து பலிதானம் இதுதானம் இதெல்லாம் என்னென்ன பூஜையில் இருக்கோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் இதை கண்டினியூ பண்ணி அப்புறம் முடிக்கணும். அதுதான் சம்பிரதாயம். அதனால் இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி. பூஜையை விட இதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் ஜாஸ்தி. இப்போது நம்ம காயத்ரி ஜபம் பண்ணுறாப்புல முதல்ல உட்காந்து ஆச்சமனம் பண்ணிவிட்டோ சங்கல்பம் எடுத்துட்டு குஷி சந்தஸ் எல்லாம் சொல்லிவிட்டு சபத்தை ஆரம்பிச்சுட்டு அப்புறம் அந்த அங்கன்யாசத்தை பண்ணிவிட்டு இதை கீழே வச்சுட்டு அப்புறம் வந்து நீங்கள் அந்த பூஜை ஆரம்பிச்சிருவீங்க. அபிஷேகம், ஷோடசோபச்சாரம், அபிஷேகம் எல்லாம் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு காயன வாச்சா சொல்லுவேல, அது காயன வாச்சா வச்சுட்டு திருப்பி இதை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஆமாம். அப்புறமா இதை வந்து முடிச்சுட்டு அப்புறமா அபிவாதியை சொல்லி முடிச்சிருவேல. ஆமாம். அபிவாதியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நம்ம காயத்ரி ஜபம் மாதிரி கிடையாது. இது வேறு ஸ்பெஷல். எல்லா ஜபமும் அப்புறம் பண்ணணும். ஜபங்கள்லாம் அப்புறம் தான் பண்ணணும். இப்போது உங்களுக்கு வந்து 100 வயசு ஆகுது, ஹரிக்கு வந்து 3 வயசு தான். எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியாது. இப்போ அவன் வயசில் அவன் வந்து இதை கற்றுக்கணுன்னாக்க இதெல்லாம் தெரிஞ்சவா இருப்பாளா அந்த காலத்தில்? ஏன் எல்லாம் என்ன எவ்வளோ மனுஷன் இருக்கா, நான் இல்லாட்ட என்ன அவனுக்கு யாரும் எடுத்து வைப்பா இதெல்லாம்? இப்போ இல்லை, எவ்வளோ மனுஷன் இருக்கா, இன்னமும் பண்ணுறவா இருக்காளா இதெல்லாம்? இருக்கியா? எல்லாம் இந்த இதெல்லாம் சொன்னேன் பாரு, விசிறி. ஆமாம். அதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு பலிதானம் பலி பண்ணுறது எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு. பலிதானம்னா இதுதானே, நைவேத்தியம் தானே. நைவேத்தியத்துக்கு அப்புறம் பலி இருக்குது. என்னது அது? பலிதானம் போட்டிருக்குங்க, அது ஒன்று பண்ணணும். அப்படின்னாக்கா என்னது? நன்றிக்கு பலி பண்ணுறோம் மறுபடியும். இந்த கோவிலெல்லாம் இந்த பலிபீடம்னு வச்சுருக்காளே, நன்றி பண்ணுவோம் வச்சுருக்க முடியும். அதுக்கு பலிதானம் பண்ணுவோம். அப்புறம் இந்த அரிசி சாதம் தான் வைப்பா. ஓம் லீன் சர்வ விஜ்ஞனுக்கு செலுப்பியா சர்வபூத அதாவது பூதங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பலிதானம்னு வச்சுருக்காவா சம்பிரதாயம். பூதங்கள்லாம் என்ன, எல்லாம் சுற்றி வர இருக்கிற பஞ்சபூதங்கள், கெட்ட எண்ணங்கள்லாம் கெட்ட அதெல்லாம் அந்த மாதிரி பூதங்களுக்கெல்லாம் ஒரு பலி வச்சுருக்கோம். நான் வந்து நன்றியில் வச்சுருக்கிறதுனால அதையும் பண்ணுவேன் இதையும் பண்ணுவேன். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் எல்லா ஜபமும் பண்ணணும். உனக்கு என்னென்ன ஜபம் எடுத்து வச்சுருக்கோ அவ்வளோ ஜபமும் பண்ணணும். அதனால் எனக்கு வந்து என்ன ஆகும், இந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ளேயே சாப்பிட்டு வரும். அதனால் நான் மகாசோடசி ஒன்றுமே பண்ணுவேன், வேறு ஒன்றும் பண்ண மாட்டேன். அது ஒன்றுமே பண்ணுவேன், வேறு ஜபமே பண்ண மாட்டேன். இப்போது எனக்கு தெரிஞ்சு என்னை சுற்றி இருக்கிறவா எல்லாருக்குமே தெரிஞ்சு யாருக்குமே இந்த 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 இதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த மாதிரி தெரிஞ்சவா மெட்ராஸை விட்டு எங்கே இப்போ பாஸ்கர் ராயபுரத்துக்கு தான் போகணுமா? அங்கே ஒற்றுமே இல்லை. இப்போ இதான் அந்த யாரோ ஒரு குருஜி இருப்பார், மோகன் குருஜி, அங்கே எல்லாம் வேலை ஆடுற காலத்தில் இல்லை. இப்போ அந்த ஊழலாம் காய் கொண்டு வந்துட்டாவா. சரி, பாஸ்கர் ராயர் சொந்தக்காரன்னா இங்கே வந்துட்டான். இப்போ யாருக்கு தான் தெரியும் இனிமே? அங்கே என்ன பண்ணியிருக்கா, அந்த பாஸ்கர் ராயர் இருந்த இடங்கிறதுக்கா ஒரு பெரிய மேரு வச்சு அங்கே பூஜை பண்ணிட்டுருக்காங்க. மேரு தான் அந்த வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு அது வந்து ராஜா கொடுத்தது, அந்த ஊரே ராஜா கொடுத்தது தான் இருக்குது. ராஜா பாஸ்கர் ராயருக்கு ராஜா கொடுத்தது. அந்த வீடு இருக்குது, சரபோஜி அவரோட வீடு இருக்குது. நான் தேடி பார்த்தேன், கிடைக்கிறதா அதெல்லாம் இருக்குடா. நான் போனேன். அதில் வந்து நீ அந்த வீட்டிலையே ஒரு இது மாதிரி வச்சுருக்கலாமே. இப்போ அதை என்னமோ கட்டி எங்கள் பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுறாலாமே. அப்படியா?
என்னவோ இந்த ஊரில் கண்டுபிடிக்க முடியல என்னால். தெரியல, கேட்டுருந்து சொல்லியிருப்பான். பாஸ்கராயர் வீடு எதுன்னு கேட்டிருந்தா சொல்லியிருப்பான். சரி, பாஸ்கராயர் அங்கேருந்து நாங்கள் போயிருக்கோமே வீட்டுக்கு. மேரு தான் வந்து அம்பாளோட சொரூபம் இல்லையா? அம்பாளோட சொரூபம் இந்த சிவன் சக்தி அப்படிங்கிறது அது சக்தியோட ஒரு ரூபம். அது இப்போ பிரம்மத்துக்கும் சக்திக்கும் உள்ளது. இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த இது சக்தியை தான் வழிபடுறீள். அதே மாதிரி பிரம்மத்தை வழிபடுறதுக்கு ஏதாவது இருக்கா? பிரம்மத்தை வேண்டிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நிர்குணம் பிரம்மம் அதுக்கு ஒன்றுமே கிடையாது, காலையிலே கிடையாது, நிஷ்கிரியம் நிர்குணம். அங்கே குணம் கிடையாது, காரியம் கிடையாது, பிரம்மங்கிறது ஒன்றுமே கிடையாது. எப்பவுமே புருஷாளுக்கு ஒன்றும் மரியாதையே கிடையாது, பொம்நாட்டிக்கு தான். பிரம்மத்துக்கு ஒன்றுமே கிடையாது. அதுக்கு வந்து சிருஷ்டி யார் பண்ணான்னா சிவன் தான். சிவன்னா இந்த சிவன் இல்லை, ஈஸ்வரன்னு பேர். பிரம்மம் பிரம்மத்தையே ஈஸ்வரன்னு சொல்லுவான். அது காரியம் கிடையாது. அதுக்கு பிரம்மத்துக்கு காரியமே கிடையாது, குணம் கிடையாது, காரியம் கிடையாது, ரூபம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இருக்குது அதுக்காகத்தான் இந்த மாதிரி ரூபமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க. பிரம்மங்கிறது நிர்குணம், பிரம்மத்துக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் அதோட சக்தி சொல்ல முடியாத சக்தி. பெருசிலையும் மகத்துவம் மகிழாம்னு ரொம்ப பெருசு. அது எவ்வளோ பெருசுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அனோரணையாம்னாக்கா இத்தினோண்டு பிச்சு 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 உள்ளே போனால் கூட அது கூட கண்டுபிடிக்க முடியாது. அவளுக்கு சின்னது, அவளுக்கு பெருசு. ஒரு ஆட்டம் அளவுக்கும் இருக்குது. ஆட்டத்தையே நீ பிச்சு எவ்வளோ இருக்குமோ அவளுக்கு எவ்வளோ தூரம் பிக்கலாமல் பிச்சு 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 அவளுக்கு சின்னதான் அவளுக்கு பெருசாகும். அது இல்லாத இடமும் கிடையாது. அதுதான் வந்து புருஷ சூத்திரத்தில் சொல்கிறது. அது இல்லாத இடமும் கிடையாது, சர்வவியாபி. எல்லா இடத்துலையும் இருக்குது. இங்கே இருக்காங்க, இங்கே இருக்காங்க. அது இல்லாத இடம் தானே. எதில் வருது இதெல்லாம்? இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் எந்த சாஸ்திரத்தை, எந்த புஸ்தகத்தில் வருது? எல்லாம் வந்து நிறைய படித்ததில்லை. எது அத்வைத சாஸ்திரம்னு இருக்குது. அத்வைதம் நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்குறாங்க. சரி, அத்வைதத்தில் எல்லாமே ஈஸ்வரன் தான், எல்லாமே ஒன்று தாங்கிறது. அப்போ பிரம்மத்தையும் சக்தியும் ஏன் வந்து அதில் வந்து ரெண்டாக வந்து பிரிக்கிறா? அதான் சக்திங்கிறது மாயை தான். இல்லை, ஓ மாயை. ஆக்சுவலாக சக்தியும் பிரம்மன் தான், அது மாயையினால் அது தனியாக தெரியுது. ஆமாம், மாயையினால உனக்கு கண்டுபிடிக்க முடியல. அது வந்து மறைச்சுடுறது. நம்ம வந்து ஜீவன் பேர். ஆனால் அதுதான் பவர் கொடுக்கறது. இந்த ஜீவன் தான் பிரம்மம். ஆனால் உனக்கு தெரியல. நல்லா சொன்ன, இந்த பிரபஞ்சமே வந்து வெறும் தோற்றம் தான். அது அந்த அந்த சாட்சாத்காரம் வந்தவர்களுக்கு அவள் பாட்டுக்கு நடமாடுவாள், என்ன பண்ணுவாள். ஆனால் அவளுக்கு வந்து இதுவே வேணும். அவளுக்கு நம்ம என்ன பண்ணுறோங்கிறதே வந்து உண்மை தெரிஞ்சிடும் அவளுக்கு. இதெல்லாம் வெறும் மாயை அப்படின்னு. அதுதான் வந்து சாஸ்வதம். பிரம்மன் தான் சாஸ்வதம்னு. விவேக சூடாமணின்னு ஒரு புக் இருக்கு. அதில் வந்து இவர் எழுதியிருக்கார். அவர் பேருன்னா சிங்கேரியிலேருந்து சந்திரசேகர பாரதியன். அவர் வந்து அதுக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். அதுக்கு வந்து அது இதை அது பேர் என்ன, விவேக சுவாமி எழுதினவர் வந்து ஆதிசங்கர பகவத்பாதர். அதுக்கு வியாக்கியானம் எழுதியவர் வந்து நம்ம இவர் சிங்கேரி பிடிப்பான் சந்திரசேகரமாக. அவரை கையின்னு எழுதியிருக்காரு. அதில் வந்து புனர்சாஸ்திரங்கிறது ஒரே ஒரு இதில் மாத்திரம் வராது. இது அதில் ஒரே ஒரு டைப் மாத்திரம் சொல்ல முடியாது, 4 டைப் இருக்குன்னு எழுதியிருக்காரு. இதில் அந்த சாட்சாத்காரத்தை நமக்கு சாட்சாத்காரம் வந்தால் கூட பெரிய பெரிய ஞானிகள்லாம் இருக்காது இல்லையா, அவர் அதிலே போட்டிருக்கார். பிரம்ம ஞானத்துக்கு அடைஞ்சவா இவள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜு, இவள் வந்து செகண்ட் ஸ்டேஜு, இவள் தேர்ட் ஸ்டேஜு, அவளுக்குன்னு பேர், அதுக்கு என்ன பேர், இதுக்கு என்ன பேருன்னு போட்டு
4 இருக்காது. ஓ 4வது தான் பிரம்மன்லாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் தான் அந்த இதுவாக அந்த இதில் அந்த சித்து விளையாட்டெல்லாம் விளையாடுறது. சித்து சித்துக்கு இதுக்கு சம்மந்தமே சம்மந்தமே இல்லையா? சித்துக்கு இதுக்கும் எதுவுமே இல்லை. அது சேவனம் உபாசனை. அது வந்து இத்தனையோ தேவதைகள்லாம் இருக்குது. அந்த தேவனை ஒரு உபாசனை பண்ணி உபாசனை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? முன்னாடி முதல்ல அந்த ஜபம் பண்ண முதல்ல சித்து தான் வரும். அப்புறம் அதை பண்ணி 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 பிரம்மத்தை அடைஞ்சிருவா அப்படின்னு சொல்லுவேன். ஞானம் வந்துடும் அவளுக்கு. அந்த சித்துலேயே சில பேர் மாட்டின்ருவா, அதை தாண்ட மாட்டா. அதை உபயோகப்படுத்திட்டாக்க அதே லெவல்லே மாட்டின்ருவா அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஒரு வாட்டி சின்ன வயசில். அப்போ அந்த விவேக சூடாமணி படித்தாக்க ஓரளவுக்கு புரியும் இதெல்லாம். விவேக சூடாமணிங்கிற புஸ்தகம் படித்தேன்னா உனக்கு வந்து ஓரளவுக்கு தெரியும். இந்த அத்வைதத்தை பற்றியா? அது அத்வைதத்தை பற்றி ஒன்றும் இல்லைடா. நம்ம பரமாத்மன் புக்கு இருக்குங்க, அதில் வந்து 4வது வருஷத்தில் அத்வைதம்னு இருக்கு. அதை ஒன்றை படித்து பார்த்தா போதும். அதுலேருந்து நானே கற்றுனேன். ஓ அது படிச்சுட்டு அப்புறம் தான் தெய்வத்தின் குரல். தெய்வத்தின் குரல் 4th பாட்டு இருக்கு. அது அத்வைதம்னு பேர். அதில் எல்லாம் சொல்லிட்டு வரும். அவன் என்ன பேசுவார் சொல்லிட்டு வருது. கணபதி ஆமாம், நான் இங்கிலீஷில் வாங்கியிருக்கேன். அது 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 படித்து போகிறோம். 4வது அதை படித்தாலே போகிறோம். அதில் எல்லாம் வரும், எல்லாம் சொல்லிட்டு வருவார். அது ஒன்றை படித்தேன்னா முதல்ல எல்லாம் வந்துடும், எல்லாம் வரும். ரூட்டு அதுதான். அது வழியாக எங்கே போகணுன்னு பார்த்துக்கலாம். அதுலேருந்து எனக்கு வந்து முதல்ல தெரிய வந்து அவரோட தான் அதை படித்து பரமாச்சாரியார். அப்புறம் இன்னொன்று சொல்ல ரொம்ப கஷ்டம்டா. அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே கஷ்டம் போல. பிரம்ம தூக்கம் தான் தெரியும். அது ஒன்றும் நான் புரியாது. பிரம்மசூத்திரங்கிறது புரியாது. அதாவது நிர்ணயம் பண்ணுறதுங்கிறது இல்லையா, பிரமாணம் நிர்ணயம் பண்ணுறது இல்லையா, அது பிரமாணம். அதுதான் பிரமாணம், வேறு ஒன்றும் யார் என்ன சொன்னாலும் கிடையாது அப்படின்னு பிரம்மசூத்திரம்னு இருக்குது. அதுதான் லா. அதுதான் லா. அது யார் எழுதினது? சுப்ரீம் கோர்ட்லாம். அது யார் எழுதினா? அது வந்து யாசர் பிரம்மசூத்திரம். அதுக்கு அதையே பெரிய பெரிய மகான்கள்லாம் சங்கர பகவத்பாதால் ஒரு பிரின்ஸாக இன்டர்பிரட் பண்ணுறார், மத்வாச்சாரியால் ஒரு பிரின்ஸாக இன்டர்பிரட் பண்ணுறார், அவர் வந்து ராமானுஜர் ஒரு பிரின்ஸாக, 3 பேரும் 3 பிரின்ஸாக இன்டர்பிரட் பண்ணி 3 பேரும் 3 பிரின்ஸு அவளோட பரம்பரையே இருக்க. வசிஷ்டா தேவனா 5 வசிஷ்டா தேவனா துவைலம்னாக்கா இந்த ராவெல்லாம் இருக்கா, மாத்வா அவெல்லாம் வந்து இதில் உடுப்பியில் இருக்கா இல்லையா, அதெல்லாம் துவைலம் தான். துவைலம், வசிஷ்டா துவைலம், அத்வைதம்னு 3. அவளே வந்து 3 இதே இதுதான் பிரம்மசூத்திரம் தான். மனுஷனோட மைண்டு இல்லை இதுக்கு இதுதான் அர்த்தம், இன்டர்பிரிட்டேஷன். ஆமாம், இது லா தான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அந்த லாக்கு அர்த்தம் இதுதான் அப்படின்னு பார்த்துட்டா. இவரோட ஃபீலிங்னா எங்களுக்கு தான் வசதி. நாங்கள் துவைதம் இல்லைன்னு சொல்லலை, வசிஷ்டா தெய்வம் இல்லைன்னு சொல்லலை, இருந்தாலும் இதுக்கு மேல்படி அத்வைதம். அவள் இது எங்களுக்கு தான் மேல், அது கீழே இருங்கலாம். இது நாங்கள் துவைதத்தை வந்து ஒத்துக்கிறோம், துவைதத்துக்கு மேலே அத்வைதம்னு ஒன்று இருக்கு, ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற அப்படின்னு வந்து அமாகட்சி. அதனால் அத்வைதம் தான் கரெக்டு, எங்கள் ஆச்சாரியர் சொன்னது தான் கரெக்டு, என்ன மேல்படி இது. அதுக்கு கீழே வரதெல்லாம் தான் இது இந்த நவாவரண பூஜை. இதெல்லாம் இது நல்லா சொல்லு. நவாவரண பூஜை மாயை வந்து விளக்கத்து, ஆவரணம்னா விளக்குன்னு அர்த்தம். பிரம்மசூத்திரங்கிறது கான்செப்ட், தியரி. பிரம்மசூத்திரங்கிறது நிர்ணயம் பண்ணுறது இதுதான். அதுக்கு மேலே ஒன்றும் பேசவே கிடையாது. உங்களுக்கே புரியலையே, எனக்கெல்லாம் எப்படி அது புரியும்? நிறைய படிச்சுட்டே இருந்தால் தான் புரியும், நிறைய சமாதானம் படிச்சுன்னு தான் புரியும். படிச்சுட்டே இருந்தாக்க வரும். நான் நிறையா பேர்கிட்ட நிறையா இவர்கிட்டலாம் கேட்கணும், சுவாமிகள்கிட்ட குருட்டெல்லாம் கேட்கணும்.
கண்டவே போட்டு குழப்பிடுவான். அது வேறு இருக்குது, அது வேறு குழப்பம். அதில் பரமாத்மாவில் புத்தகம் படிக்கணும். என்ன அவர் நிறைய எழுதியிருக்கார். என்ன படிக்கணும்? சிங்கேரி சுவாமிகள் படிக்கலாம். சிங்கேரி சுவாமிகள் சிங்கேரி சுவாமி அது படிக்கலாம். என்ன பண்ணி காஞ்சிபுரத்தில் வந்து அப்படி இருந்தும் ஒன்றும் அவ்வளோ தூரம் படித்து இது பண்ண கிடையாது. பெரிய பரமாத்மாவோடு போயிடுச்சு. அப்போயே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி இவா எல்லாமே இவா தானே சுவாமிகள் தானே. இந்த போதேந்திரா எல்லாமே காஞ்சி மடத்தோட சுவாமிகள் தானே வாழலாம். நிறைய பேர் இருந்திருக்காங்க. போதேந்திரா நீ கூட இப்போ சொன்னேன்லாம். ஆமாம், கோவிந்தபுரம். ஆமாம், அவரும் அதுதான். கோவிந்தபுரத்துலேயே வந்து இந்த மாதிரி போதேந்திராள், அப்புறம் வந்து அங்கேயே வந்து பாண்டுரங்கன் வச்சு ஒருத்தர் பண்ணுறார். பாண்டுரங்கன் வச்சு அவர் பேர் விட்டல் தாஸ்னோ அந்த மாதிரி பேர். விட்டல் தாஸ். ஜேகேடி ஜெயகிருஷ்ண தீட்சிதர். விட்டல் தாஸ்னோ அந்த பேர். எல்லாரும் அவன் வந்து பிரவச்சனம் தான். ஏதோ பாண்டுரங்கம் கோவில் கட்டின்னு அவர் பண்ணிட்டு எல்லாமே நல்லது தான். அந்த ஏரியாவில் கொஞ்சம் அது ஈஸி, கொஞ்சம் பக்தி மார்க்கம். இது கஷ்டம், இது நிறையா படிக்கணும். இது ரொம்ப கஷ்டம். அதுனா சும்மா ராமகிருஷ்ணா கோவிந்தான்னு சொல்லிட்டு போயிடலாம். இதுன்னா இது ஒன்று தான் பண்ண முடியும் மாட்டான். வேறு ஒன்றும் பண்ண முடியாது. வேறு ஒன்றும் பண்ண முடியாது. பிராமணன் வந்து இது பண்ணணும்னா வேறு ஒன்றுமே அவனால் பண்ண முடியாது. டெய்லி இது பண்ணிட்டு இது கொண்டு ராஜா தினம் சாப்பாடு போட்டால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். ப்ராக்டிஸ் ஆகுது, பண்ணாங்கட்டியாவது. அது உடம்புல தெம்பு வேணும், மைண்டு வேணும், வில் பவர். ஆசா பாசங்கள் இருக்கக்கூடாது. அதெல்லாம் கஷ்டம். சரி பார்ப்போம், அவனாவது கற்றுக்கிறானான்ட்டு. யாரும் பண்ண முடியாது. அவனை தான் நீங்கள் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஆகணும்னு சொல்லியிருக்கேன். லா படிப்பான் அவனா என்னத்தை படிக்கிறானோ எல்லா லாவும் படிக்கணும். கான்ஸ்டியூஷன் லா என்பதான் எல்லாம் படிக்கணும். இன்கம் டேக்ஸ் லா அது சட்டம் தானே. இன்கம் டேக்ஸ் லா, கான்ஸ்டியூஷன் லா எல்லாம் இருக்கே. தனித்தனி சட்டம் ஓரளவுக்கு தான் அதெல்லாம். அதுக்கப்புறம் சுத்த வேஸ்ட்னா அதெல்லாம் அது தனித்தனியாக பெஞ்சு போட்டுருவாங்க. அதுதான் அது இன்கம் டேக்ஸ் பெஞ்சுன்னு போட்டுருவாங்க. அதெல்லாம் சரி தான் இருக்காது. இருக்கு எல்லாம் இருக்கு. பகவத் பாதாள் தான் சொல்லியிருக்காளே, பஜகோவிந்தம் பஜகோவிந்தம். அதே வேற நீ என்ன நாமம் சங்கீர்த்தனம் மூடமத்தேன்ட்டாளே. நீ என்ன வேணா படி, பகவான் நாமத்தை சொல்லன்னா நீ வந்து முட்டாள் தான் அப்படின்ட்டாரு. சரி நான் வந்துட்டேன். இதெல்லாம் லௌகீகம். ஆமாம், இப்போ நீங்கள் பண்ணுறதெல்லாம் லௌகீகம். இப்போ நாங்கள் வந்து எனக்கு வேலை கிடையாது, உடம்பு முடிஞ்சுக்கணும், எல்லாம் பண்ணிருக்கலாம். இதை ஓரளவு பண்ணுறேன். அதெல்லாம் இதே வயசு வந்து 58 வயசுக்கு நான் ரிட்டையர் ஆகிட்டேன்னு வச்சுக்குவேன். அப்புறம் நான் எங்கே வெளியில் போனேன், ஒருத்தம் போட்டேன். அதனால இந்த லைனில் போனேன். சரி நான் அவனை காமிக்கிறேன். அவன் கொஞ்சம் 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 வயசானான்னா அவனுக்கு காமிச்சு, பாடுறா அவன் கொள்ளு தாத்தா அதெல்லாம் பண்ணியிருக்கா, இல்லை ஒரு 10% நான் பண்ணேன், நீ ஒரு 1% தானம் பண்ணுங்க. சரி கிளம்புறேன். போய்ட்டு